கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் சிலருடைய உள்ளத்திலே சில கேள்விகள் இருக்கலாம். நான் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டேன்? என்னால் என்ன பயன் மற்றவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் வேதம் இதற்கான பதிலை மிக அழகாக சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் நாம் எடுத்துக்கொண்டோமானால் நாம் ஏதோ எதர்ச்சையாகலாம் ஒன்றும் பிறக்கவில்லை. ஆண்டவர் அற்புதமான ஒரு படைப்பாக உலக தோற்றத்திற்கு முன்பே, நாம் இன்றைக்கி 2000 இல்லை 1980 90 பிறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பிறப்பையும் இந்த நம்முடைய பெயர் எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே என்பதை ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலம் பேசுகிறார். அதனால் அவர் நம்ம திட்டமிட்டு தான் நாம் இந்த உலகத்தில், கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். சங்கீதம் 139 அந்த 13 16 வசனம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய கர்த்தர் படைத்த அந்த அழகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகாக நம்மளை படைத்திருக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு நோக்கத்திற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம் சொல்ல வேண்டும் என்றால் ஏசாயா 43:7 பார்க்கும் பொழுது கூட நாம் தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரிங்களா? ஸோ மனிதர்கள் ஆண்டவருடைய சாயலை பிரதிபலிக்கவும் அவருடன் ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் நிறைய படைப்புகள் வச்சிருக்கலாம். மரம், செடி, கொடிகள், மலைகள், இந்த படைப்பெல்லாம் பராமரிக்கிறதற்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பூமிக்குரிய இந்த வாழ்க்கை நித்தியத்திற்கான ஒரு முன்னோட்டமாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் இங்கே நம்ம மனிதர்களாகிய நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய ஐக்கியத்தில் அவருடைய குடும்பத்தில் என்றென்றும் நாம் நித்தியமாக வாழப்போகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடமாக தான் இது இருக்கிறது. ஸோ அதனால் நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நாம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த நித்திய வாழ்வுக்கான முன்னோட்டமான ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. அதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல நித்திய வாழ்வை நாம் அடைய போகிறோம். அங்கே கவலை கிடையாது, கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாம் உண்டு. நாம் இங்கே இதையெல்லாம் நம்ம இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று நாம் போகிறதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நாம் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம் அது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 படிக்கும்போது கர்த்தருடைய சாயலில் நாம் தனித்துவமாக படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த மனிதர்கள். மற்ற படைப்புகள் எவ்வளவோ இந்த உலகத்தில் இருக்குது, இல்லை. நம்மளோட ரொம்ப சூரியன் சந்திரன்லாம் ஸோ பவர்ஃபுல், அது கூட அவங்க ஆண்டோடைய சாயல் இல்லை. நம்ம ஆண்டோடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால ரொம்ப 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 கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, ரொம்ப அவருடைய பார்வையில் நாம் முக்கியமானவர்களாக இருக்கணும். அவருடைய பார்வையில் நாம் முக்கியமானவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அதனால் நான் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டேன் என்ற நமக்கு ஒரு கேள்வியோ ஒரு வேதனையோ ஆதங்கமோ நமக்கு வேண்டாம். நம் படைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு காரியமாக கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது. ஸோ அப்படி என்றால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய அன்பு, நீதி மற்றும் கர்த்தருடைய குணநலங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் நீதியை கொடுத்து, தண்டனை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து போதிக்கிறார். நாம் கர்த்தருடைய அந்த அன்பு, நீதி, அவருடைய குணநலங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஸோ நமக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லை, மலையாள பார்க்கும் பொழுது பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கு தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும்
என்றும் அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ வெளிப்படுத்தல் 4:11 கூட பார்க்கும்பொழுது சகலமும் அவராலே அவருக்காகவே படைக்கப்பட்டது என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ மனிதர்களாகிய நாம் படைப்பாளருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா பரிசுத்த இயேசு கிறிஸ்து அவங்க 3 பேரோடும் ஒரு ஆழமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஐக்கியத்தை அனுபவிக்கும் வகையில்தான் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி ஒருவேளை ஒரு கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கலாம் அந்த படைப்பில், இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னென்னா, பூமியில் உள்ள இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமாக ஒரு சோதனை களமாகவும் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த பூமியின் வாழ்க்கையில் சோதனை, கஷ்டம், கண்ணீர், அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி இருக்குது. ஆனால் சிலருக்கு கொஞ்சம் அதிகப்படியாக மிகவும் வேதனையான வாழ்க்கையும் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஸோ தற்காலிகமான இந்த உலகத்திலே ஒரு சோதனை களமாகவும் நமக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு களமாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இந்த சோதனை மற்றும் நம்ம வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நித்திய சுதந்திரத்திற்காகவும் உயிர்த்தெழுந்த வாழ்விற்காகவும் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம் என்பதை அறிந்து இந்த வாழ்க்கையிலே நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இது என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள ஒரு கவலை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர். இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன் என்று மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு நாளாவது யோசித்திருப்பாங்க. நிச்சயமாக இது ஏதோ ஒரு ஆளுக்கு இல்லை, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு சூழலில் ஒரு நாளாவது நம்ம யோசித்திருப்போம். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் படுகிற பொழுது, யோபு கூட அவரோட யோபு 3:14 பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் யோபு மிகுந்த வேதனையில் தனது பிறப்பை குறித்து புலம்புகிறார். அவர் சொல்கிறாரு, நான் கருவிலே இறந்திருக்க வேண்டும் என்று விரும்பி, இல்லை என்றால் ஒளியை காணாத பிள்ளையை போல மறைவான ஒரு அகால பிறப்பாக நான் ஏன் இருக்கவில்லை என்றும் ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ளே வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அவருக்குடைய வேதனை அப்படிப்பட்ட வேதனை. ஸோ அவர் அப்படி ஒரு கேள்வி அங்கே கேட்குற வேதனையிலே வந்த ஒரு கேள்வி. ஆனாலும் பின்பு லாஸ்ட்டில் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட பேசும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது, அவரை பார்த்த பிறகு யோபு கம்ப்ளீட்டாக மாறுறார் இல்லையா? ஸோ அதே போல் தான் இன்றைக்கி நாம் இந்த வாழ்க்கையில் இந்த வேதனையை நம்ம வரும்பொழுது இந்த புலம்பல் எல்லாருக்கும் சகஜமானது தான். யோபுவை போல ஒரு அசகஜமான, நான் ஏன் பிறக்காமல் இருந்துதான் நல்லா இருந்திருக்குமே, இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ற கேள்வி யோபுவை போல ஒரு மனிதனுக்கு அல்ல, எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலை தங்கள் வாழ்க்கையில் இதை நிச்சயமாக யோசித்திருப்பார்கள். ஸோ நம்ம அது யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஏன் யோசிக்கிறோம் என்றால், நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உலகத்தில் நம்ம சில நோய்கள், கஷ்டங்கள், பாடுகள், குடும்ப பிரச்சனைகள் ஏதோ ஒன்று வரும் பொழுது, அந்த பிரச்சனையிலே நம்முடைய உள்ளம் இருக்கிற பொழுது, அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிற பொழுது பிரச்சனை ரொம்ப பெருசாகி இந்த கேள்வி அநேக மனிதர்களுடைய உள்ளத்திலே வருவது உண்டு. சரிங்க, அப்போ எப்படி நான் இதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரே ஒன்றுங்க, உங்களுக்கு விடுதலை பெறணும்னா ஒரே ஒரு காரியம்தான், ஒன்று தான். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரிடம் ஒரு தரிசனத்தை கேளுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு பாடுகள் மத்தியில் இருக்கலாம், ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், ஒரு புலம்பல் இந்த யோபை போல இருக்கலாம், ஏன் நான் படைக்கப்பட்டேன் என்று. ஆனால் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக, நல்ல நோக்கத்திற்காக, நித்திய வாழ்வுக்காக, அவருடைய அன்பை நீதியை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்காக, அவருடைய படைப்புகளை பாதுகாத்து கொள்வதற்காக, இப்படி பல நோக்கங்களோடு அவருடைய சாயலில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இது கர்த்தருடைய நோக்கம். ஆனால் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தில் நாம் சில நேரங்களே தேவையில்லாத இந்த ஒரு கேள்வி நம்ம உள்ளத்திலே வந்துடுது, என்னால் ஏதாவது பிரோஜனம் இருக்குது இந்த உலகத்திற்கு, நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்ற ஒரு கேள்வி. இது வேதனையின் கேள்விதான். இதை தவறாக பார்க்க முடியாது. ஏன்னா அநேகருடைய உள்ளத்திலே வந்திருக்கும் இது நிச்சயமாக. இன்றைக்கு இதிலேருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி தாங்க, வேறு வழியே கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய அனுபவத்தில் கூட நான் சில காரியங்கள், சில கஷ்டத்தின் மத்தியிலே நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான். நீங்கள் ஆண்டவரிடம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீங்க, இந்த சூழலிலே உங்களுடைய பதில் என் வாழ்விலே என்ன, நான் ஒரு வேதனையான வாழ்க்கையில் இருக்கிறேன், வேதனையான சூழலில் இருக்கிறேன், உங்கள் பதில் என்ன, ஆண்டவரே பேசும்,
ஆண்டவரே தரிசனத்தை கொடுங்க என்று ஆண்டவரிடம் ஒரு தரிசனத்தையோ இல்லை ஒரு வார்த்தையோ முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உலக போராட்டத்தில் சிந்தனை செலுத்தாமல் கர்த்தரிடம் எப்படியாவது இந்த யாக்கோபை போல ஒரு போராடி தரிசனத்தை இல்லை ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட பிறகு உங்கள் மனதிலே அந்த தரிசனத்தையும் அந்த வார்த்தையும் வைத்து ஓடுங்கள். ரெண்டாவது, நீங்கள் அதையே நினைத்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அதையே நினைத்து நாம் புலம்பாதபடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம், ஐயோ நான் அந்த உலகத்தில் வாழ்வேனா இந்த ஒரு கேள்வி கூட வரலாம். இது எல்லாருக்கும் வந்திருக்கும், இந்த பலவீனப்பட்டவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலே சாத்தன் அப்படி தான் கொண்டு வருவாங்க. நம்ம உடனே கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தாருன்னா அந்த தரிசனத்தை நாம் அதை யோசித்து அந்த தரிசனத்தையே நமக்குள்ளாக வைத்து மனதிலே நாம் வைக்க வேண்டும். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் இது சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நான் உனக்கு காண்பித்தவதிலும் சொன்னவர்களும் உன் மனதிலே வை. மற்ற அங்கே ஏற்கனவே இஸ்ரவேல் பாழாக கிடக்கிற இஸ்ரவேலை பார்க்காத, நான் உனக்கு என்ன சொன்னேன் அதை மட்டும் மனசில் வை, ஒரு நாள் சிறையிருப்பிலேருந்து மீட்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த எசேக்கியேல் 40:1-4 வரை திரும்பி படித்து பாருங்கள். அங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேல் ஆண்டவர் தரிசனத்தில் கொண்டு போகிறாரு. ஏற்கனவே அது ஒரு 25 வருஷம் அடிமைத்தனத்தில் பாழாய் கிடக்குது. தரிசனத்தில் ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா ஒரு அழகான பில்டிங்கை காட்டுறாரு. அப்படின்னா சூழல் பாழாய் இருக்கிறது இப்போ, ஆனால் தரிசனத்திலே அந்த இது இஸ்ரவேல் மீட்கப்படும் என்பதற்காக ஒரு அழகான பில்டிங்கை காட்டுறாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு 4வது வசனத்தில், நீ சூழலை பார்க்காத, இப்போ இஸ்ரவேல் பாழாய் கிடைக்குது, சிறைப்பட்டு போய் இருக்கிறது, அதை பார்க்காத, நான் உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தனோ அதை உன் மனசில் வச்சுட்டே இரு. ஒரு நாள் சிறையிருப்பிலேருந்து மீட்கப்படுவீர்கள். நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புலம், இதை கேட்குற யாரோ ஒருத்தர், நாங்கள் யூடியூப்பில் போடுறோம், யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்தேன், என்னால் என்ன பயன் என்பதாக ஒரு கேள்வியும் ஒரு புலம்புலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுக்கான ஒரே பதில்தான், நீங்கள் இந்த சூழலிலே எப்படியாவது உருண்டு பரண்ட ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி, ஆண்டவரே எனக்கு இந்த சூழலில் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, நான் என்ன செய்ய, உங்களுடைய நோக்கம் என்ன, என் வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டுங்க என்று சொல்லும் பொழுது உங்களுக்கான தரிசனத்தின் நோக்கத்தையும் காட்டுவார். நீங்கள் அந்த தரிசனத்தையே பிடித்து ஓடிட்டே இருக்கும் பொழுது, மனசில் அதையே வைத்திருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு முதலாவது மாறும். உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சூழல்கள் மாறும். நீங்கள் நிச்சயமாக அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் சொல்வீர்கள், ஆண்டவர் என்னை ஒரு நல்ல நோக்கத்திற்காக படைத்தார் என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஏசாயாவில் நம்ம பார்த்தபோது அவருடைய மகிமைக்கென்று நாம் படைக்கப்பட்டிருக்கோம் இருக்குல்ல, அந்த வசனத்தை உங்கள் வாயால் நீங்களே சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஒருவேளை இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம், ஒரு வேதனையான ஒரு சூழலில் இப்பொழுது இருப்பீங்களானால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் சொன்ன அந்த தரிசனத்தை வார்த்தையை அவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது, அதில் ஓடும் பொழுது நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். நிச்சயமாக மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இது ஏதோ ஒருவங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். இந்த வார்த்தை நிச்சயமாக பயன்படும். அதனால் தைரியமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.